காவிரி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் திங்களன்று விசாரணைக்கு வந்தபோது கர்நாடக அரசு மற்றும் காவிரி கண்காணிப்பு குழுவுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். காவிரி கண்காணிப்பு குழு கூட்டம் டெல்லியில் கடந்த 10ஆம் தேதி கூடியபோது கருகும் சம்பா பயிர்களை காப்பாற்ற உடனடியாக தமிழகத்துக்கு 18 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டுமென தமிழகம் கோரியது. தங்களிடம் குடிநீர் தேவைக்கு மட்டுமே தண்ணீர் உள்ளது என்று கர்நாடகா கூறியதை கருத்தில் கொண்ட கண்காணிப்பு குழு விவசாயத்தை விட குடிநீர்தான் முக்கியம் என்று கூறி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க மறுத்துவிட்டது. அதைத் தொடர்ந்து 12 டிஎம்சி தண்ணீரையாவது திறந்துவிட வேண்டுமென்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனுவை தாக்கல் செய்தது. இம்மனு திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு வக்கீல் பாலி நாரிமன் குடிநீர் தேவைக்கே தங்களது அணைகளில் தண்ணீர் இருப்பதாக வாதத்தை முன்வைத்தார். உடனே நீதிபதிகள் 6 டிஎம்சி தண்ணீரையாவது தமிழகத்திற்கு வழங்க முடியுமா என்று கேட்டபோது முடியாது என்று கர்நாடக வக்கீல் தெரிவித்தார். இதையடுத்து காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணீரை திறந்துவிடாத கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இரு மாநிலங்களின் தேவைகளை அறிந்து உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க தவறியதால் காவிரி கண்காணிப்பு குழுவும் தன்னுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த 20 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு திறந்துவிட்ட நீரின் அளவு, கர்நாடகாவின் குடிநீர் தேவைக்காக அணைகளில் இருந்து எடுத்து பயன்படுத்திய நீரின் அளவு போன்ற விவரங்களை செவ்வாயன்று பிற்பகலுக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் கர்நாடக அரசு வக்கீலுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.